விடமாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம். ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிக்கும் வரை விடமாட்டோம் விடமாட்டோம். அடுத்தபடியாக கோரிக்கை உரையாக கடையம் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செயலாளர் அன்புக்குரிய தாத்தா ஆதி தமிழன் அன்பழகன் அவர்களை கோரிக்கை உரை நிகழ்த்த அழைக்கின்றோம். நம்மை எல்லாம் மனிதனாக தலைவர் செய்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வணங்கி சனாதனத்தை வேறெடுப்போம் ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் என்று சொன்ன மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்களை வணங்கி அந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் சகோதரர் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் எம் ஹயாத் அன்சார் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் பொறுப்புக்குழு தலைவர் தங்கை ஏ அப்பாஸ் அவர்களே, பொறுப்புக்குழு உறுப்பினர் எம் நாகூரப்பா அவர்களே, மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ஆதம் ஹனிபா அவர்களே, பொறுப்புக்குழு உறுப்பினர் ஆர் முகமது ஹாலித் அவர்களே, ஊடக பிரிவு மாவட்ட செயலாளர் சிலம்பாட்டம் சாகுல் அவர்களே, சிறப்பு அழைப்பாளராக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் மாநில செயலாளர் கைத்தார் வீரப்பா அவர்களே, மாநில துணை செயலாளர் ஜிகர்தண்டா ரசூல் மைதீன் அவர்களே, மாவட்ட தலைவர் கலந்தை சித்திக் அவர்களே, கோரிக்கை உரை நிகழ்த்த இருக்கும் பாலை எஸ் ரஃபிக் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட அமைப்பாளர் அன்பு சகோதரர் கட்டி அப்துல் காதர் அவர்களே, தமிழ் புலிகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் குற்றாலம் குமார் அவர்களே, தலைவர் மௌலி யூசுப் மிஸ்பாகி அவர்களே, மாநில இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் பாவாசி எம் அப்துல் ஜலீல் அவர்களே, என்னோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கும் எழுச்சி தமிழரின் அன்பு தம்பிகளான விடுதலை நிர்வாகிகளான தென்காசி தெற்கு மாவட்டத்தின் இளைஞரின் செயலாளர் என் அன்பு சகோதரர் ஹெச் சிக்கந்தர் நியாஸ் அவர்களே, தென்காசி விடுதலை சிறுத்தை கட்சியின் நகர செயலாளர் அன்பு சகோதரர் ஹக்கீம் அவர்களே, ஆல்வை நகர செயலாளர் அன்பு அண்ணன் எம் தங்கராஜா அவர்களே, இளைஞரணியின் செயலாளர் நாணல்குளம் தம்பி முருகன் அவர்களே, மற்றும் தென்காசி நகர செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சியின் நகர செயலாளர் நியாஸ் அவர்களே, மற்றும் ஏனைய இஸ்லாமிய சொந்தங்களே, ஜனநாயக சக்திகளே, உங்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக எனது மாலை வேள வணக்கத்தையும் பணிவார்ந்த வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த உறவுகளே, இஸ்லாமிய சொந்தங்களே, பொட்டல்புருவார் மக்களே, வியாபார பெருங்குடி மக்களே, இந்த ஆர்ப்பாட்டமானது எந்த ஒரு தனிநபருக்கு ஆன ஆர்ப்பாட்டம் கிடையாது. அனைத்து வகையான அனைத்து நிலையிலான பொதுமக்களுக்கான இது ஆர்ப்பாட்டம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த சட்டத்தை ஏற்றும் போதே ஒன்று கூறினார், இந்த சட்டத்தை ஏற்றுவது நான்,
இந்திய தேசத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் சமமான உரிமைகளும் சமமான நியாயங்களும் கிடைப்பதற்கே இந்த சட்டத்தை நான் ஏற்றுகிறேன். ஆனால் இந்த சட்டமானது யார் கையில் இருக்கின்றதோ அதன் பொறுத்துதான் அதனுடைய தன்மை அமையும் என்று கூறினார். அதன்படிதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நமது இஸ்லாமிய சொந்தங்கள் எத்தனையோ வருடங்கள் சிறையில் இருக்கின்றார்கள். சரி, இஸ்லாமியர்கள் தானே இருக்கிறார்கள், நமக்கு என்ன என்று நாம் விட்டுவிட முடியுமா? இன்று அவர்களுக்கு, நாளை நமக்கு. மணல் மாஃபியா, கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், கட்ட பஞ்சாயத்து செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் உடனடியாக விடுதலை, உடனடியாக ஜாமீன். இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஏன் இந்த பாகுபாடு? இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஆக இந்தியாவில் பூரா இதுதான் நிலைமை. தலித்துகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பார்வை, மற்றவர்களுக்கு பார்வை. இது நான் பிரிவினைவாதத்துக்காக பேசவில்லை, இதுதான் இன்றைய யதார்த்த நிலை. ஏன் இந்த பாகுபாடு? கொலை செய்தவன், கொள்ளையடித்தவன், குண்டாசில் போனவன், மணல் கடத்தல் செய்தவன் எல்லாருக்கும் உடனடியாக முன்ஜாமீன் கிடைக்கின்றது, விடுதலை கிடைக்கின்றது. ஏன் இந்த பாவப்பட்ட இஸ்லாமிய மக்கள் மட்டும் என்ன செய்தார்கள்? ஏன் அவர்களுக்கு அந்த சட்டத்தில் அந்த இடம் இல்லை? ஏன் இவை இடர்பாடுகள்? ஏன் இத்தனை தடைகள்? இதை தயவு செய்து நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இன்று தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஆணி வேறாகவும் அச்சு வேறாகவும் இருப்பது இந்த இஸ்லாமியர்களும் தலித்துகளும் தான். ஆனால் ஓட்டு வாங்கும் போது இருக்கக்கூடிய அந்த பாசம், அந்த பரிவு, அந்த இரக்கம், அந்த நட்புறவு ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க போகிறது? அதுதான் கேள்விக்குறி. நாம் எதுவரை ஏமாந்து கொண்டிருக்கிறோமோ அதுவரை நாம் ஏமாந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். நாம் என்று விழிப்புணர்வு பெறுகிறோமோ அன்றுதான் நாம் விடுதலை பெற முடியும். அது மட்டுமல்ல, மதுவிலக்கு மிக முக்கியமான விஷயம். எண்ணற்ற கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எண்ணற்ற கோரிக்கைகள், எண்ணற்ற மக்களிடத்திலே வாக்குறுதிகள், அது ஏதாவது நிறைவேற்றப்பட்டதா என்றால் இல்லை. இப்பொழுது குட்கா, புகையிலை என்று விரட்டி விரட்டி பிடிக்கிறார்கள். ஏன் குட்கா தமிழ்நாட்டுக்குள் வரும்போதே உங்களுக்கு தெரியாதா? இந்தியாவுக்குள் எப்படி வருகிறது, எங்கிருந்து வருகிறது, தமிழ்நாட்டுக்குள் எந்த வழியாக வருகிறது, அதோட ஆணிவர் என்ன, ஆதி மூலம் என்ன, எல்லாம் அனைத்தும் யாருக்கும் தெரியாதா? தமிழ்நாடு அரசுக்கு தெரியாதா? இந்திய அரசுக்கு தெரியாதா? உளவுத்துறைக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். தெரிந்திருந்தும் ஒரு கண்கட்டி வித்தை. ஹெல்மெட் போடவில்லை என்றால் எக்கச்சக்க கெடுபிடி. நல்ல விஷயம்தான். ஒரு விபத்தை தடுப்பதற்கு அதுக்கு காவல்துறை நமக்கு ஒரு சில விதிமுறைகளை விதிக்கிறது. அது நன்மைதான், உயிருக்கு கேடுதான். அதே போன்றுதானே இந்த சூதாட்டம். ஏன் அந்த சூதாட்டத்திற்கு இவ்வளவு நிரசனமான ஒரு ஆதரவு, மறைமுகமான ஆதரவு? ஏன் அதற்கு இவ்வளவு கெடுபிடி இல்லை? எதெல்லாம் ஒழிக்க வேண்டுமோ அந்த நாட்டில் அதை ஒழிக்கவில்லை. எதற்கெல்லாம் கெடுபிடி காட்ட வேண்டுமோ அதற்கு கெடுபிடி காட்டவில்லை. மக்களாகிய நாம் தான் அதற்கு விழிப்புணர்வு பெற்று நாம் தான் தன்னெழுச்சியாக அதற்கு போராட வேண்டுமே தவிர அரசு செய்யாது. அது எந்த அரசாக இருந்தாலும் சரி. ஏற்கனவே தலித்துகள், இஸ்லாமியர்கள் என்றால் ஒரு பார்வை, மற்றவர்கள் என்றால் ஒரு பார்வை. இது நிதர்சனமான ஒரு நிலைமை, உண்மை. அது இல்லை என்று பொதுப்படையாக யாரும் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. இதுதான் உண்மை. அதுதான் நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கின்றது. எப்பேற்பட்ட கொலகாரனா இருந்தாலும் சரி, பத்திரிகை ஆபீஸை அடிச்சு நொறுக்கினாலும் சரி, தீய வச்சு கொளுத்தினாலும் சரி, அவனுக்கு உடனடியாக விடுதலை. அண்ணா நூற்றாண்டு விழா, அண்ணா பிறந்த விழா, பெரியார் பிறந்த விழா, எம்ஜிஆர் பிறந்த விழா, கருணாநிதி பிறந்த விழா, அதுக்கெல்லாம் உடனே விடுதலை. ஆனா பாவப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஏன் இந்த பாகுபாடு? இதற்கு அனைவரும் சேர்ந்து ஒரு சேர குரல் கொடுத்தால் மட்டுமே இதற்குண்டான தீர்வு ஏற்படும்.
நாம் அனைவரும் வாக்களித்து தானே மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன் நாம் அனைவரும் இதில் ஒன்று சேரவில்லை? இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் இதற்கு பொறுப்புணர்வு இருக்கின்றதா? மற்ற இஸ்லாம் அமைப்புகளுக்கு இந்த பொறுப்புணர்வு கிடையாதா? மற்ற சர்வ கட்சிகளுக்கு இந்த பொறுப்புணர்வு கிடையாதா? நாம் பிரிந்திருக்கும் வரை அவர்கள் நம் மீது சவாரி செய்து கொண்டே இருப்பார்கள். நமக்கு உண்டான தீமைகள் இழைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆகவே தோழர்களே, அன்பு உறவுகளே, தனது சொந்தங்களே, தயவு செய்து சிந்தித்து செயல்பட வேண்டும். நாம் அனைவரும் ஒன்று கூடி இருந்தால் மட்டுமே நாம் விடுதலை பெற முடியும், நமக்கு உண்டான உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எழுச்சி தமிழர் சார்பிலும் விடுதலை சிறுத்தைகள் சார்பிலும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்பீம். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். தமிழக அரசே, தமிழக அரசே, சிறைத்துறையே, சிறைத்துறையே, விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய். 10 ஆண்டுகள் கடந்த பின்பு சிறையில் இருக்கும் இஸ்லாமிய சொந்தங்களை விடுதலை செய். காட்டாதே, 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 பாகுபாடு காட்டாதே, சிறைவாசிகளிடையே பாகுபாடு காட்டாதே, இஸ்லாமியர்கள் என்பதால் பாகுபாடு காட்டாதே. நியாயமா இது? நியாயமா? நியாயமா இது? நியாயமா? லீலாவதி கொலைவாளிக்கு ஒரு நியாயம், இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ஒரு நியாயமா? கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். ஆன்லைன் ரம்மிக்கு ஆதரவாக, ஆன்லைன் ரம்மிக்கு ஆதரவாக செயல்படும் தமிழ்நாடு கவர்னரை கண்டிக்கின்றோம், கவர்னரை கண்டிக்கின்றோம். விளையாடாதே, 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 மக்கள் உயிரோடு விளையாடாதே. தடை செய், தடை செய், ஆன்லைன் ரம்மியை தடை செய், தடை செய், தடை செய், ஆன்லைன் ரம்மியை தடை செய். ஜெய்பீம். வணக்கம். கோரிக்கை உரை நிகழ்த்திய ஒன்றிய செயலாளர் தாத்தா அன்பழகன் தாத்தா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக கோஷத்தை ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழக நெல்லை மாவட்ட தலைவர் கலந்த சித்திக் அவர்கள் கோஷம். அஸ்ஸலாமு அலைக்கும். தென்காசி மாவட்டம் பொட்டல்புதூர் கிளை ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெறுகிற ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தை தடை செய்ய கோரியும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக சிறையிலே பாடிக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆயுள் தண்டனை சிறைவாசிகளை விடுதலை செய்ய கோரியும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ஹயாத் அன்சர் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தென்காசி மாவட்ட பொறுப்புக்குழு தலைவர் சங்கை அப்பாஸ் அவர்களே, பொறுப்புக்குழு உறுப்பினர் நாகூரப்பா அவர்களே, ஆதம் ஹலிபா அவர்களே, முகமது ஹாலித் அவர்களே, ஊடக பிரிவு தென்காசி மாவட்ட செயலாளர் சிலம்பாட்டம் சாகுல் அவர்களே,
பொட்டல்புதூர் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பொட்டல்புதூர் ஜமாத்தார்களே, எங்களோடு தோழமையோடு இருக்கக்கூடிய தோழமை இயக்கங்களுக்கும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சென்ற முறை நடந்த சட்டசபை தேர்தலிலே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதுபோக ஆன்லைன் ரம்மி என்ற சூதாட்டத்தில் இளைஞர்கள் விளையாட்டு போதையில் நிறைய பேர் தற்கொலைக்கு தள்ளியிருக்காங்க, தற்கொலையும் செஞ்சிருக்காங்க. ஆன்லைன் ரம்மிக்கு தமிழக அரசு தடை அரசாணை பிறப்பித்து ஆளுநருக்கு அனுப்பி வைத்தது. ஆனால் அந்த ஆளுநர் இதுவரை அந்த அரசாணையை கையெழுத்து போடாமல் கிடப்பில் வைத்துள்ளார். அந்த சட்டேறக்குறைய 4 மாதங்களில் இதுவரை 15 பேர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவங்களுடைய குடும்பம் நிர்கதியாக இருக்கிறது. அதனால அந்த விளையாட்டான ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய கண்டன முழக்கங்களை எழுப்புகிறேன். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஐமுக ஆர்ப்பாட்டம், தமிழக அரசே சிறைத்துறையே விடுதலை செய், விடுதலை செய். 10 ஆண்டுகள் கடந்த முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய். காட்டாதே சிறைவாசிகள் விடுதலையில் முஸ்லிம் என்பதால் பாகுபாடு காட்டாதே. நியாயமா வீராவரி கொலைகளுக்கு ஒரு நியாயமா, முஸ்லிம் சிறைவாசிகளுக்கு ஒரு நியாயமா? கண்டிக்கின்றோம். ஆன்லைன் ரம்மிக்கு ஆதரவாக செயல்படும் தமிழ்நாடு சமநிலை கண்டிக்கின்றோம். விளையாடாதே, மக்கள் உயிரோடு விளையாடாதே. தடை செய், ஆன்லைன் ரம்மி தடை செய். விடமாட்டோம். ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிக்கும் வரை விடமாட்டோம். அடுத்தபடியாக கோரிக்கை உரை இந்திய தேசிய கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் வாவாசி அப்துல் ஜலீல் அவர்களை அழைக்கின்றோம். 15 நிமிடங்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏகன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அவர்களை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் நபோதாபீன்கள் மீதும் இன்னும் அல்லாஹ்வின் தீனை இந்த உலகம் பூரா நிலைநாட்டும் பொருட்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய போராளிகள் மீதும் இங்கே குளிர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும். கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய விடியல் அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அரசு பல்வேறு காரணங்களால், அதாவது இதுக்கு முன்பு இருந்த எடப்பாடி அரசு, அதுக்கு முன்பு இருந்த ஜெயலலிதா அரசு, 10 ஆண்டு கால அரசு, அது பல்வேறு காரணங்களால் தூக்கி அடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட முஸ்லிம்களில் 70-80% விழுக்காடு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்தோம். ஒரு சில காரணங்களுக்காக. அதில் முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், ஏறத்தாழ 25 ஆண்டு காலம் சிறை கொட்டடியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை, அது மிக மிக முக்கியமான கோரிக்கைக்காக நினைச்சப்பட்டோமா இவங்களுக்கு ஓட்டு போட்டோம். ஓட்டு போட்டு வந்த உடனேயே செஞ்சாங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி என்னங்க அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு ஏறத்தாழ ஒரு 700 சிறைவாசிகள் 10 ஆண்டுக்கு
மேலாக இருக்கக்கூடிய சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்வோம் என்று செய்தார்கள், அரசாணை பிறப்பித்தார்கள். அதற்கு அப்புறம் வந்து நினைஞ்சாங்க ஒரு அரசாணை வந்து ஒரு ஜீவோ வந்து நினைஞ்சாங்க பாஸ் பண்ணாங்க. அந்த ஜீவோவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, முஸ்லிம் சிறைவாசிகள் முழுக்க முழுக்க யாருமே வெளியில வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பிறப்பிக்கப்பட்ட அரசாணையாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஜாதி மத ரீதியாக கலவரத்தில் கொல்லப்பட்டவர்கள், அந்த கொலையாளிகள், குண்டுவெடிப்பு வழக்குகளில் உள்ளே இருப்பவர்கள், இவர்கள் யாரும் என்ன செய்ய முடியாது, வெளியில வர முடியாத அளவுக்கு நினைச்சாங்க அந்த ஜீவோவை வந்து நினைச்சாங்க பாஸ் பண்ணிட்டாங்க. இது நாம என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்து நினைச்சோம். இந்த ஆட்சி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நினைச்சுவாங்க, நம்ம மக்களை நான் வெளியில கொண்டு வந்துருவாங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்புகளை பொய்ப்பிக்கும் விதமாக இந்த இப்ப இருக்கக்கூடிய திராவிட அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு, அது இன்னை வரைக்கும் நினைச்சுட்டு இருக்க நம்முடைய அந்த கனவு வந்து நனவாத்தான் நனவாக இல்லாம கனவாத்தான் வந்துருக்கு. இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மக்களுடைய தன் எழுச்சியான ஒரு போராட்டத்தை நாம் என்ன செய்யணும், காமிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா கடந்த நவம்பர் மாதம் வந்து நம்மளுக்கு ராஜீவ் கொலை வழக்கில் உள்ள 7 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இது நாம வந்து என்ன செய்யறோம், வரவேற்கிறோம், சந்தோஷப்படுறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 30 வருஷமா நினைச்சிருக்காங்க, உள்ள இருந்திருக்காங்க, அவங்க வெளியில வரணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம். வெளியில வந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1997 இதே திமுக அரசாங்கத்தின் போது மதுரை மாவட்டத்தில் வந்து நேரவளவுல ஒரு கொலை நடத்தப்பட்டது. அது வந்து தமிழகத்தையே வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கியக்கூடிய ஒரு கொலை, நேரவளவு படுகொலை. அதாவது பட்டியல் ஜாதி பிரிவு மக்களை தலைவரை, அந்த தலைவர் பேர் முருகேசன், அவரையும் அவரோடு சேர்ந்த ஒரு 5 பேரையும் ஆதிக்க ஜாதியினர் வந்து நினைஞ்சாங்க, பஸ்ஸிலேயே வெட்டி கொண்டாங்க. இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 17 பேர் வந்து செய்யப்பட்டாங்க, விடுதலை செய்யப்பட்டாங்க. அது 2 பேருக்கு எல்லாம் 17 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அத்தனை பேருக்கு விடுதலை செய்யப்பட்டாங்க. அப்போ முஸ்லிம்களுக்கு மட்டும் ஒரு கண்ட வெண்ணெய் ஒரு கண்ட சுண்ணாம்புங்கிறது மாதிரி முஸ்லிம்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பாரபட்சம் அப்படிங்கும் போது இது மதத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு பாரபட்சமே தவிர வேற எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. அன்பாரவர்களே, அதுல இன்னொரு சில பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது வரக்கூடிய அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆளுநர் வந்து என்ன செய்யறாரு, அவர் வந்து ஒரு RSS காரர், ஆனால் இவங்க பரிந்துரை பண்ணாலும் வந்து என்ன செய்ய மாட்டாரு, அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாருன்னு சொல்லி நம்ம ஒரு வேலை சிலவர் சொல்றாங்க. இவங்க முதல்ல பரிந்துரையே பண்ணலையா? 25 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய சிறைவாசிகள் விஷயத்துல வந்து அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று இந்த தமிழக அரசு வந்து இதுவரை பரிந்துரையே பண்ணல. அதனால வந்து அவன் அதுக்கு மேல பரிந்துரை பண்ண அதுக்கு மேல உள்ள விஷயம் உச்ச நீதிமன்றம் தான் வந்து நினைச்சிருக்கு இந்த 7 பேரை விடுதலை செஞ்சிருக்கு. தமிழக அரசுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் நினைச்சு விடுதலை செஞ்சிருக்கு. அதோடு மட்டுமல்லாது உச்ச நீதிமன்றமே தமிழக அரசுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மாநில அரசுகளும் ஒரு விதியை வந்து நினைச்சிருக்கு, உண்டு பண்ணிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்ட விதி 161 பயன்படுத்தி அந்தந்த மாநிலங்களே என்ன செய்யுங்க, உங்களுடைய உரிமை வந்து என்ன செய்யுங்க, 10 ஆண்டுகளுக்கு மேல உள்ள சிறைவாசிகளை என்ன செய்யுங்க, விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை பயன்படுத்தி இவங்க வந்து வெளியில விடலாமா தவிர ஏதோ சும்மா சப்பக்கட்டு கட்டி நினைச்சுட்டு இருக்காங்க. முஸ்லிம் சிறைவாசிகளுக்கு மட்டும் ஒரு பாரபட்சமான ஒரு விஷயத்தை நினைச்சிருக்காங்க, செய்யிட்டு இருக்காங்க. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது தமிழக முதல்வர் கருணாநிதி, அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த காலங்களில் உங்களுடைய தகப்பனார் கருணாநிதி அவர்கள் இது போன்ற முஸ்லிம்கள் ஓட்டுக்காக வரும்பொழுது வந்து செய்யறது, அவங்ககிட்ட நல்ல விதமா பேசுறது. ஆனா ஆட்சி கட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய நிலைமைகளே வேற மாதிரி ஆயிடுது. இது காலங்கள்ல ஒரு விஷயங்கள் இல்லை, எல்லா விஷயங்களுக்கும். ஆனா நிலைமை இப்போ அப்படி இல்லை. இப்போ வரலாறு வந்து மோசமான முன்னேறி திருப்பி முஸ்லிம் இளைஞர்கள் யாரும் வந்து இப்போ வந்து தெளிவா இருக்காங்க, யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு. ஒரு நேரத்தில் வந்து 1972 எம்ஜிஆர் வந்து தனியா கட்சி ஆரம்பிக்கும் பொழுது மிக பெரிய ஒரு எழுச்சியாளர் வந்து உருவாக்கப்பட்டது. ஆனா கலைஞருக்கு அப்பவும் பக்கவலமா இருந்தது வந்து முஸ்லீம்கள் மட்டும்தான். ஏன்னு சொன்னா காயல்பட்டத்துல எம்ஜிஆர் வந்து போகும்போது கல்லெடுத்து அடித்தாங்க. அந்த அளவுக்கு வந்து விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஒரு மக்களாக இந்த சமூகம் இருந்தது. ஆனா இந்த சமூகத்துக்கு இந்த கருணாநிதியோ அல்லது வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசோ என்ன செய்யறதுன்னு பார்த்தா 0 பாயிண்ட் தான், ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இது ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய கோரிக்கை. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு எங்களுடைய மக்கள் வந்து விடுதலை செய்யப்பட வேண்டும். எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, சிறைவாசிகளின் விடுதலையே சமூகத்தின் விடுதலை என்பதுதான். அந்த விஷயத்தை நாங்கள் கையில் எடுத்துக்கோம். இன்னைக்கு வந்து எல்லா அமைப்புகளும் எடுத்திருக்காங்க, அல்லோட கையில் எடுத்திருக்காங்க. ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகமா இருந்தாலும் மற்ற எல்லா அமைப்புகளும். இது அமைப்பு ரீதியாக உள்ள விஷயம் இல்லை, ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய வந்து ஒரு எழுச்சி தான் இது. இது நேற்றைக்கு CIA போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த மாதிரியான ஒரு சட்டத்துக்கு எதிராக இந்த சமூகம் வந்து தன்னெழுச்சியா போராடிச்சு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து நாம வந்து இந்த தமிழகத்தில் ஏற்படக்கூடாது. ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், 10 வருஷம் நீங்க வனவாசம் இருந்தீங்க, மீண்டும் அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும் உங்களுக்கு.
அதனால முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய்வதுதான் உங்களுடைய முதல் கடமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக கண்டன கோஷத்தை ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தென்காசி பொறுப்புக்குழு உறுப்பினர் நாவரப்பா அவர்களை அழைக்கின்றோம். கொஞ்சம் முன்னாடி அப்படியே லைனா எல்லாரும் முன்னாடி வந்து லைனா ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஐமுமுகவின் ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு சிறைத்துறை 10 ஆண்டுகள் கடந்தும் முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய். காட்டாதே காட்டாதே முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை சிறைவாசிகளின் விடுதலை முஸ்லிம் என்பதால் பாகுபாடு காட்டாது. நியாயமா நியாயமா லீலாவதி கொலை வழக்கில் ஒரு நியாயமா முஸ்லிம் சிறைவாசிகளுக்கு ஒரு நியாயமா கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். ஆன்லைன் ரம்மிக்கு ஆதரவாக செயல்படும் தமிழர் கவர்னரே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். விளையாடாதே விளையாடாதே மக்கள் உயிரோடு விளையாடாதே. விடமாட்டோம் விடமாட்டோம். ஆன்லைன் ரம்மி தடை விடமாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம். ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிக்கும் வரை விடமாட்டோம். அடுத்தபடியாக கோரிக்கை உரை தமிழ் புலிகள் கட்சியின் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் குற்றால குமார் அவர்களை கோரிக்கை உரை நிகழ்த்த அழைக்கின்றனர். தென்காசி மாவட்டம் தொட்டல்புதூரில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கும் கண்டன ஆர்ப்பாட்டம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுள் சிறைவாசிகளாக விடுதலை செய்ய வேண்டும். மக்கள் உயிரோடு பொருளாதாரத்தை சீரழிக்கும் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நீண்ட நாள் சிறைவாசிகளாக இருந்து வரும் சகோதரர்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இறைவன் அழைப்பை போல் தமிழ் புலிகள் கலந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இஸ்லாமியர்களுக்கும் எங்களுக்கும் நீண்டகால தொடர்பு உண்டு. எதற்காக இந்த தொடர்பு என்றால், மேட்டுப்பாளையத்திலே தீண்டாமை சுவர் இடிந்து விழுந்து 17 அப்பாவி உயிர்கள் பறிபோயின. அப்போது நாமெல்லாம் இந்து, நாமெல்லாம் ஒன்று அப்படி சொல்லிக்கொண்டு திரிகிற இந்து கட்சியோ இந்து மதமோ எந்த கட்சியும் வரவில்லை. அங்கு எங்களோடு களத்தில் நின்ற ஒரே தொப்புள் கொடி உறவு இஸ்லாமியர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் தான் களத்தில் அன்று எங்களுக்கு உதவி செய்தார்கள். அதனோட விளைவாகத்தான் மேட்டுப்பாளையத்திலே அன்று 800க்கும் மேற்பட்ட தாழ்த்தப்பட்ட தமிழ்குடி மக்கள் இஸ்லாமியத்தை தழுவினார்கள். அதில் இஸ்லாமியர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு என்பதை இந்த இடத்தில் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். இதே ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய என்று கோரிக்கையை வைத்துள்ளது. இஸ்லாமியர் சிறைவாசிகள் என்பதை விட தேசபக்தர்கள் சிறைவாசிகள் என்றுதான் அழைக்கப்பட வேண்டும். அதுதான் உண்மை. அவர்கள் என்று
அவர்கள் என்ன கொலைகாரர்களா, கற்பழித்தார்களா, இல்லை நாட்டை சீரழித்தார்களா? இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது RSS கும்பலும் பிஜேபி கும்பலும். இதை கண்டுகொள்ளாத பிஜேபி அரசு இஸ்லாமியர்களை மற்றும் குறிவைத்து சிறையில் அடைப்பதும் அவர்களை சித்திரவதை செய்வதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை தமிழ் புலிகள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த அமைப்புகள் எல்லாம் அந்தந்த மாநிலத்தில் இந்த நாடு சுதந்திரம் கிடைத்த போது RSS என்ற ஒரு இயக்கம் இருந்ததா என்றால் இல்லை. அப்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சியம் இதுபோல அமைப்புகள் தான் உண்டு. அப்பொழுது முஸ்லீம் லீக் அமைப்பும் உண்டு. அவர்கள் அந்தந்த மாநிலத்தில் சிறு சிறு அமைப்புகளாக இருந்து போராடி வந்தார்கள். அப்பொழுது அந்த அமைப்புகள் எல்லாம் தற்கொலை படைகளாக மாறி, வெள்ளைக்காரன் ஆயுதம் தாங்கி கொண்டு ஆயுதமாக மாறி போராளிகளாகத்தான் இந்த இஸ்லாமியர்களின் முஸ்லீம் லீக் அமைப்பே இருந்துள்ளது. சிறுபான்மை மக்களுக்காக, சிறுபான்மை மதத்திற்காக இன்னைக்கு கிறிஸ்தவ மதம் இருக்கு, பௌத்த மதம் இருக்கு. அதற்காக முன்பாகவே இந்து மதத்திற்கு நேரடியாக தாக்குதலுக்கு எதிராக ஒரு மதம் இருந்ததால் என்றால் அது இஸ்லாம் தான். இதை ஏன் என்று குறிப்பிடுகிறோம் சொன்னால், இந்து மதம் தீண்டாமையை உட்படுத்தினால் அதற்கு எதிராகத்தான் இஸ்லாம் ஒருவர் தாழ்த்தப்பட்டவன், ஒருவன் உயர்த்தப்பட்டவன் என்று சொன்னால் என்றால் சமமாக மதித்தது இஸ்லாம் தான். அதற்காகத்தான் அந்த மேட்டுப்பாளையத்திலே 800க்கும் மேற்பட்ட தமிழ்குடி மக்கள் இஸ்லாமியத்தை தழுவினார்கள். ஆன்லைன் ரம்மி என்பது எதிர்கால இளைஞர்களின் மூளையை மழுங்கடிக்க ஒரு செயலாக நம் நாட்டின் கவர்னர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் இளைஞர்கள் ஒரு தெருவில் போனால் பம்பரம் விளையாடுவார்கள், கோழி விளையாடுவார்கள், செல்லாங்குச்சி என்ற கிட்டி விளையாடுவார்கள், கபடி விளையாடுவார்கள், கிரிக்கெட் விளையாடுவார்கள். இப்பொழுது அவர்கள் செல்லை கையில வைத்துக் கொண்டு அக்கம் பக்கம் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் மூளையை மலங்கடித்துக் கொண்டு கவனத்தை சிதற வைத்து அவர்களை ஒரு சிந்தனையாளர்களாக ஆக்கிவிடாமல் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு தெருவுக்குள் போனால் ஒரு 10 பேர் உட்கார்ந்துருப்பான். ஒரு திருடன் ஒருத்தன் போனா 10 பேர் உட்கார்ந்து போக முடியாது அப்படின்னு பயந்து போவான். இப்போ கரண்ட் இருந்தாலே திருடன் அசால்ட்டா கலாவிட்டு போயிடறான். ஏன்? அவன் ஒரு வெளிச்சத்துல உட்கார்ந்துருக்கான், அந்த செல்லுங்கிற ஒரு வெளிச்சத்துல அவன் செல்லை நோட்டிட்டு அவன் திருடிட்டு போறான். அந்த மாதிரி ஒரு செயல்களை இப்பொழுது செஞ்சு கொடுக்கலாம். இந்த நம்ம பக்கத்துல நம்ம அப்பா தங்கச்சியை கையை பிடிச்சி எடுத்தாலும், இந்த தங்கச்சியை கையை பிடிச்சி எடுத்தாலும் தெரியாது. ஏன்னா அவனுடைய மைண்டு பூரா அந்த செல்லுக்குள்ள இருக்கு, அவன் மூளை பூரா செல்லுக்குள்ள இருக்கு. அந்த போல நம்மளை ஆக்கி நடத்தி கொண்டிருக்கிறது இந்த அரசு. ஆகவே 10 வருஷத்துக்கு மேலாக இருக்கும் இஸ்லாமியர்களை விடுதலை செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த எத்தனை சிறைக்குள் இஸ்லாமிய தோழர்கள் இருக்கிறார்களோ அத்தனை சிறையையும் தமிழ் புலிகள் நிரப்புவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் குற்றால குமாரண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்டன கோஷத்தை ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒன்றிய தலைவர் பழக்கடை சுலைமான் பாய் அவர்களை வைக்கிறேன். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் ஆர்ப்பாட்டம், ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் ஆர்ப்பாட்டம். தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, சிறைத்துறையே, சிறைத்துறை
காட்டாதே சிறைவாசிகள் விடுதலையில் முஸ்லிம்கள் என்பதா பாகுபாடு காட்டாதே நியாயமா லீலாவதி கொலையாளர்களுக்கு ஒரு நியாயமா முஸ்லிம் சிறைவாசிகளுக்கு ஒரு நியாயமா கண்டிக்கின்றோம் ஆன்லைன் நம்பிக்கை ஆதரவாக செயல்படும் தமிழ்நாடு கவர்னரை கண்டிக்கின்றோம் விளையாடாதே மக்கள் உயிரோடு விளையாடாதே விடமாட்டோம் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிக்கும் வரை விடமாட்டோம் அடுத்தபடியாக கோரிக்கை உரையாக எஸ்டிபி கட்சியின் தென்காசி மாவட்ட துணைத் தலைவர் சையது மஹமூத் அவர்கள் 5 நிமிடங்கள் மட்டுமே என நேர காலம் குறுகிய அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய எல்லாமல்ல இறைவனின் திருப்பெயர் போற்றி தமிழகத்தின் ஜீவாதார உரிமைக்காக எதிர்கால தலைமுறையை அடிமை சமூகமாக மாற்ற நினைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆன்லைன் சூதாட்டத்தை எதிர்த்தும் இஸ்லாமிய சமூகத்தின் மீது பாரபட்சம் காட்டப்படும் இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலையில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு பொட்டல்புதூர் மாநகரிலே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ஹயாத் அன்சார் அவர்களே மற்றும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற முக்கிய நிர்வாகிகளே, சிறப்புரையாற்ற காத்திருக்கும் தலைமை கழக பேச்சாளர்களே, என்னோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற எஸ்டிபி கட்சியுடைய நிர்வாகிகளே மற்றும் தோழர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவருடைய வற்றா பெருங்கருணையும் பலமாய் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைக்கு முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமாக தமிழகத்திலே விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம், பொது சமூகங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு கோரிக்கையை இந்த தமிழகத்தில் எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு என்று சொன்னால் இந்த தமிழகத்திலே அது சிறைவாசிகளுடைய விடுதலை தான். இன்றைக்கு சிறைவாசிகள் விடுதலையில் முஸ்லிம்கள் என்ற காரணத்திற்காக பாரபட்சம் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உச்ச நீதிமன்றம் ஹரியானாவில் உள்ள ராஜ்குமார் என்பவர் 2021ஆம் ஆண்டு ஆயுள் சிறைவாசியாக இருக்கக்கூடிய ஒரு சிறைவாசி உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்கின்றார். ஆயுள் சிறைவாசிகள் விஷயத்தில் விடுதலை சம்பந்தமாக தொடரப்பட்ட அந்த வழக்கிலே உச்ச நீதிமன்றம் சொல்லுகின்றது, தமிழக அரசுகளை பொறுத்தவரை மாநில உரிமைகளை பொறுத்தது. சட்டப்பிரிவு 161 பயன்படுத்தி மாநிலங்களே அவர்களை விடுதலை செய்யலாம் என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் அனுமதி அளித்த பிறகும் இன்றைக்கு தமிழகத்திலே முஸ்லிம்கள் என்ற காரணத்திற்காக இன்றைக்கு பாரபட்சம் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தமிழகத்தை ஒழுக்கிய மிகப்பெரிய படுகொலை மதுரை கவுன்சிலராக இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த லீலாவதி படுகொலை. அதில் இந்த படுகொலை ஈடுபட்டவர்கள் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மேலவளவு படுகொலை, தமிழகத்தை புரட்டி போட்ட சாதிய வன்மத்தோடு நடத்தப்பட்ட படுகொலை, அந்த படுகொலையில் ஈடுபட்டவர்கள் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தர்மபுரி பஸ் வழக்கு, அதில் ஈடுபட்டவர்கள் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றனர். ஆனால்
முஸ்லிம் சமூகத்தின் உரிமைக்காக களத்தில் நின்ற அப்பாவி சிறைவாசிகள், முஸ்லிம் சிறைவாசிகள் இன்றைக்கு முஸ்லிம் என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். கேட்பதற்கு நாதியற்ற சமூகமாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது. பேரறிவாளன் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். ஒரு நாட்டினுடைய பிரதமரை கொலை செய்வர் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த பேரறிவாளன் வழக்குடைய விசாரணை அதிகாரி ரகோத்தமனை சொல்லுகின்றார், இந்த விசாரணையில் தவறு நடந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார். தமிழக இது போன்ற வழக்குகளிலே தவறு நடக்கக்கூடிய பட்சத்திலே இன்றைக்கு முஸ்லிம் சிறைவாசிகள் விஷயத்தில் எவ்வளவு தவறு நடந்திருக்கும், அவர்களுடைய விசாரணையில் என்ன கோல்மால்லாம் பண்ணியிருப்பான் என்று சொல்லி இன்றைக்கு தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு முக்கிய கோரிக்கையாக இதை வைத்திருக்கின்றார்கள். பேச வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி குறிப்பாக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அழைத்ததன் பேரிலே இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு விட்டு அன்பு சகோதரர் ஹயாத் அன்சாரை பொறுத்தவரை தனி ஒரு ஆளாக இருந்தாலும் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர், தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளை ஜனநாயக ரீதியாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சகோதரர். கண்டிப்பாக அவர்களுடைய அழைப்பை ஏற்று நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நிலவரம் அதான். இன்றைக்கு தமிழக முஸ்லிம் சிறைவாசிகள் என்பது இன்றைக்கு ஒரு நாள் 2 நாள் ஜெயிலில் இருந்தா அந்த சிறையுடைய வேதனை என்பது இன்னைக்கு தெரியும். சாட்டை துரைமுருகன் சமீபத்தில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பக்கமா இன்னைக்கு மீடியாக்கள் வழியாக பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. சிறையில் நடக்கக்கூடிய கொடுமைகளை இன்றைக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் 25 வருடங்களாக கேட்பதற்கு நாதியற்ற சமூகமாக இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை தவிர அவர்கள் செய்த தவறு ஒன்றும் கிடையாது. அந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக இன்றைக்கு பாரபட்சத்தோடு இன்றைக்கு தமிழக அரசினால் இன்றைக்கு சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சிறைவாசிகள், அந்த குடும்பத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சமீபத்திலே இறந்த சிறைவாசி கோவை சிறைவாசி ஆசிக்குடைய தாயார் தமிழக அரசு சொல்லிச்சு, நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லி தேர்தலுக்கு முன்னால ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அது வேற விஷயம், வழக்கம் போல ஒரு தேர்தல் வாக்குறுதி. ஆனால் நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லும் போது அந்த தாயார் மிகுந்த சந்தோஷத்தோடு இருந்தாங்க. ஆனா தமிழக அரசு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, முக்கிய ஒரு சில விவரங்களை காமிச்சு மத மோதல்கள் கண்டது கடியெல்லாம் போட்டு இவர்களை விடுதலை செய்ய முடியாது என்று அறிவித்தவுடனே தன்னுடைய மகனை எதிர்பார்த்திருந்த அந்த தாயார் இன்றைக்கு மௌத்தாகி இருக்கிறார். இன்றைக்கு மௌத்தாகி இருக்கிறார். நமக்காக உரிமைக்காக போராடிய இஸ்லாமிய சமூகத்திற்காக அவர்களை பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று களத்திலே நின்ற சகோதரர்கள் இன்றைக்கு சிறையிலே சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் குடும்பங்கள் நடைப்பிணங்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு தற்கொலைக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் அனுமதித்தது என்று சொன்னால் நாங்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்போம் என்று சொல்லும் அளவுக்கு அந்த குடும்பங்கள் இன்றைக்கு திறந்த வழி சிறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சகோதரர்களே. ஆகவே தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் கருணை அடிப்படையில் வந்துவிட்டால் மதத்தை பார்க்காதீங்க, மனிதாபிமானத்தை பாருங்கள், அவர் மக்களாக பாருங்கள், மனிதர்களாக பாருங்கள், அவர்கள் மீது கருணை காட்டுங்கள். நாங்க நீங்க சொன்ன கோரிக்கையை தான் முன்வைக்கிறோம். இன்றைக்கு சிறைவாசிகள் விடுதலை பொறுத்தவரை எஸ்டிபிஐ கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு குரல் கொடுக்க திமுக அரசு பதவியேற்ற போதும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அரசு போதும் நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக ஆட்சியில் இருந்த போதும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனா இன்றைக்கு ஜீவாதார உரிமையை பேசினா அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஓரம் கட்டப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் சொல்லுகின்றோம், எந்த அரசுகள் வந்தாலும் சிறைவாசிகள் விடுதலைக்காக இந்த சமூகம் அனைத்து இயக்கங்களும் கண்டிப்பாக குரல் கொடுப்போம். அவர்களை வெளியில் கொண்டு வருவது, அவர்களை சுதந்திர பறவைகளாக இந்த நாட்டிலே உலாவச் செய்வது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமை. ஆகவே இந்த கடமையை உணர்ந்து அனைத்து சகோதரர்களும் இந்த சிறைவாசிகள் விடுதலைக்காக குரல் கொடுக்க முன்வர வேண்டும். அத்தகைய ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இன்றைக்கு இந்த போராட்டத்தை சிறப்பாக நடத்தியிருக்கின்ற ஒருங்கிணைத்திருக்கின்ற ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வசலாம். கோரிக்கை உரையை நிகழ்த்திய எஸ்டிபி கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளர் அப்துல் கலாம் அவர்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய நிர்வாகிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளர் அப்துல் கலாம் அவர்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய நிர்வாகிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய
கோரிக்கை உரை நிகழ்த்தாளர். இல்லை அது ஒயிட்டை போட்டிருக்கணும் 2-3 கலர் நின்றுட்டு பிளாக் கொடியில் மட்டும் கணக்காக. பெரியோர்களே, ஜமாத்தார்களே, இங்கே சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகள் அனைவரையும் இந்த இடத்திலே எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் வாழக்கூடிய மக்களை விடுதலை செய்ய கோரி ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாம் அல்லது இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகள், காவல்துறையினர் போன்றவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம், சிறைவாசிகளை விடுதலை செய்ய கோரி ஏன் ஆர்ப்பாட்டம் இவர்கள் செய்கிறார்கள் என்று. சிறைவாசிகள், அதாவது சிறைவாசிகள் என்றால் பொதுவாக குற்றம் இழைத்தவர்கள். குற்றம் இழைத்தவர்களை விடுதலை செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று பல்வேறு கருத்துக்கள் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படலாம். உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் சிறைவாசிகளுக்கு ஆதரவாக போராட்டம் செய்ய வேண்டிய அவசியம் என்னவென்றால், இங்கு இன்றைக்கு இஸ்லாமியர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களில் பெரும்பாலானவர்கள் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் சந்தேகத்தின் அடிப்படையிலே விசாரணை கைதிகளாகத்தான் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நேரடி குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டவர்கள் மிக மிக சொற்பமானவர்கள் தான். ஒரு குற்றவாளியை, வேண்டுமென்றே கொலை செய்தவனை, வேண்டுமென்றே மக்களை அறுத்து கொன்றவனை சிறையில் அடைப்பதை தவிர அவனை விடுதலை செய்ய வேண்டும் என்று யாரும் கோரிக்கை வைக்க மாட்டார்கள். அதுவும் குறிப்பாக முஸ்லிம்கள் வைக்கவே மாட்டார்கள். குற்றம் செய்தவர்களை தண்டனைக்கு ஆளாக்குவதுதான் இஸ்லாமிய சட்டம். நாம் ஏன் எதற்காக போராடுகிறோம் என்றால், அப்பாவிகளை, அந்த குற்றத்தில் ஈடுபடாதவர்களை, அங்கே குற்றம் நடக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டால், கலவரம் ஏற்பட்டால், 2 சமூகங்கள் மத்தியில் சண்டை ஏற்பட்டால், அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்பவர்களை எல்லாம் தூக்கி கொண்டு போயிடுவாங்க. காவல்துறைக்கு 2 பக்கமும் ஆட்கள் வேணும், அல்லது எது மெஜாரிட்டியா இருக்கிறதோ அவர்களிடத்திலே ஆட்கள் வேணும். அதனால அங்கே சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தவர்கள், அவர்களுக்கு உதவியவர்கள், அது யார் என்றே தெரியாமல் அவர்களுக்கு செல்போனை கொடுத்தவர்கள், பேச கொடுத்தவர்கள், நண்பர்கள், கடைசியாக இவர்கள் யாருக்கு போன் செய்திருந்தார்களோ அவர்கள், இது போன்ற அப்பாவிகளை எல்லாம் பிடித்து வைத்துக் கொண்டு 20 வருடம், 25 வருடம், 30 வருடமாக விசாரணை கைதிகளாக வைத்திருக்கிறார்கள். குற்றவாளிகளாக அல்ல. நீங்கள் குற்றம் நிரூபித்து அவர்களுக்குண்டான தண்டனை நிறைவேற்றுங்கள். யாரும் இங்கே குறுக்க வரவில்லை. அப்பாவிகளை நீங்கள் சிறையில் வைக்காதீர்கள். ஒரு நியாயம் வேண்டாமா? ஒரு அரசாங்கத்திற்கு, ஒரு அதிமுக அரசாங்கம் 10 ஆண்டுகளாக கண்டறியாமல் இருந்தது. இன்றைக்கு திமுக அரசாங்கம் வந்தவர்கள் கூட இன்னும் இதுவரைக்கும் கண்டறி திறந்து பார்க்கவில்லை. ஒரு சிறை என்றால் ஒரு ஆணுடைய ஒட்டுமொத்த அந்த குடும்பமே சிறைந்து நாசமாகிவிடும். அவர் சிறையில் இருக்கும் பொழுது அவருடைய ஒரு தாய், தந்தை, மனைவி, குடும்பம் அனைத்தும் சிறைந்து நாசமாகக்கூடிய ஒரு செயல்தான் சிறை. எதற்காக சிறை? இதற்கு மேல் இவன் எந்த ஒரு குற்றமும் செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சிறை. அப்படிப்பட்ட சிறையில நீங்கள் அடைத்து 25 வருடம், 30 வருடம் விசாரணை கைதிகளாக வைத்திருக்கிறவங்களுக்கு ஒரு கொஞ்சமாவது ஈவு இறக்க வேண்டாமா? மனசாட்சி வேண்டாமா? அப்பாவி முஸ்லிம்கள் தட்டி கேட்பதற்கு நாதி இல்லாத ஒரு சிறுபான்மையின மக்கள், ஒரு பெரும்பான்மையின மக்கள் இப்படி கொடூரமான காரியத்தில் நடுநிலையாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக கூட இப்படி செய்கிறீர்கள். ஒரு RSS, BJP செய்கிறார் என்றால் யாரும் அதை பெருசா நினைக்கவில்லை. என்றால் அவர்கள் வேண்டுமென்றே இஸ்லாமியர்களை கருவறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாருக்கும் தெரியும். இஸ்லாமியர்களை அவர்கள் கருவறுத்துக் கொண்டிருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நடுநிலையாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக போன்ற அரசுகள் கூட இன்றைக்கு வரைக்கும் அப்பாவி இஸ்லாமியர்களை விடுதலை செய்யாமல் இருப்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு செயல். நாங்கள் இங்கே கோரிக்கை வைப்பது, நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வது, அநீதி இழைத்து, அக்கிரமம் செய்து, குண்டு வைத்து, கொலை செய்து உள்ளே வைத்திருக்கக்கூடிய யாரையும் நீங்கள் விடுதலை செய்யுங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. அப்பாவிகளாக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நீங்கள் விடுதலை செய்யுங்கள். இது எல்லா சமூகங்களிலும் இருக்கிறார்கள். குறிப்பாக
குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் தான் மிகவும் பாதிக்கப்பட்டு கொள்ளைகளிலே ஈடுபட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறதாக. அப்படிப்பட்ட இஸ்லாமிய சமூகத்திற்கு விடுதலை தாருங்கள் என்று கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக இது போன்ற பல்வேறு ஆர்ப்பாட்டங்களின் மூலமாக திமுக அரசு இதனை கவனத்தில் எடுத்து இந்த மக்களை அப்பாவிகளை விடுதலை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் பாளைய ரஃபீக் அவர்கள் கோரிக்கை உரை நிகழ்த்துவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نصلي على رسول الكريم. இந்த கொட்டக்கூர் வாழ் ஜமாத்தார்களே, பொதுமக்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தென்காசி மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ஹயாத் அன்சர் அவர்களே, அவர்களுக்கு உறுதுணையாக செயலாற்றுகிற தென்காசி மாவட்ட பொறுப்புக்குழு தலைவர் சங்கி அப்பாஸ் அவர்களே, தென்காசி நாகூரப்பா அவர்களே, தென்காசி அனிபா அவர்களே, கடைமுறை காலிங் அவர்களே, ஐசிபியினுடைய செயலாளர் சிறப்பு அழைப்பாளராக இதை கலந்து கொண்டிருக்கிற தோழமை இயக்கத்தை சார்ந்த நன்றிமிக்க தலைவர்களை, மாவட்ட பொறுப்பாளர்களை, நெல்லை மாவட்டத்தினுடைய ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரண்டு வலிமையான கோரிக்கைக்காக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நிகழ்வு நடைபெறுகிறது. இரண்டு வலிமையான கோரிக்கைக்காக இந்த ஆர்ப்பாட்டம் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. முதலாவது, 24 ஆண்டுகளாக சிறை வாழ்க்கையை, சிறை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற முஸ்லிம் சிறைவாசிகளுடைய விடுதலையை அரசுக்கு வலியுறுத்தியும், இரண்டாவதாக மனித உயிர்களை வழிவாங்குகிற மிகப்பெரிய பொருளாதார சுரண்டலை ஏற்படுத்துகிற, மனிதன் குடும்ப மானத்தோடு விளையாடுகிற ஆன்லைன் நம்பி சூதாட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்ற இரண்டு வலிமையான மனிதநேய கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நிகழ்கிறது. ஒரு அரசாங்கம் என்பது ஜாதி மதங்களை கடந்து நீதியான பொதுவான அரசாங்கமாக இருக்க வேண்டும். அப்படித்தான் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் பொழுது உறுதிமொழி எடுக்கிறார்கள். ஆனால் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு ஜாதி மதங்களிலே வேறுபாடுகளை அவர்களே காட்டுவதை அவர்களின் செயல்பாடு மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்து தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டிருந்த மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு மேடை சொல்லும் பொழுது, குறிப்பாக இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழுகிற பகுதியிலே போய் தேர்தலுக்காக வாக்கு சேகரிக்க சென்ற போது அவர் சொன்னார், நான் சொன்னதைத்தான் செய்வேன், செய்வதைத்தான் சொல்வேன். நான் கலைஞர் கருணாநிதியின் மகனாவே அப்பாவி முஸ்லீம் செல்வாசிகளை என் ஆட்சிக்கு வந்தால் விடுதலை செய்வேன் என்று சொன்னது அன்றைய ஸ்டாலின் அவர்கள் தான். ஒருபடி இந்த வார்த்தையை நான் திருப்பி அண்டர்லைன் பண்ணி சொல்றேன். அவருடைய பேச்சில் அப்பாவி சிறைவாசி என்ற வார்த்தை அவரே பயன்படுத்தியிருக்கிறார். காவல்துறை அதிகாரிகளுக்கு என்னடா
இவர்கள் தேவையில்லாம ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டு கத்திக் கொண்டிருக்கிறார் என்பது போன்று தோற்றம் அளிக்கலாம். ஆனால் நாங்கள் கத்துவது காரண காரியத்தோடு. ஏனென்றால் எங்களிடத்தில் அன்றைக்கு வாக்குறுதி கொடுத்தவர் இன்றைய அரசு கட்டளையிலே முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார், அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறார். ஆகவே அவர் சொன்னதை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் பெரும்பான்மை எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் முஸ்லிம் அல்லாத சமூக நீதியை நாட்டில் நிலைநாட்ட விரும்புகிற எல்லா இயக்கங்களுமே முஸ்லிம் சிறைவாசிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலிமையாக வைக்கிறோம். உங்களுக்கு தெரியும், சந்தன கிடத்தல் வீரப்பன் அவர் தமிழகத்திற்கு செய்த நிறைய தியாகங்கள் இருக்கிறது. அந்த தியாகங்களை நாம் போட்டித்தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு 40-50 போலீஸை கொண்டிருக்காரு அவர். வீரப்பனுடைய படைகள் செய்த தியாகம். ஆமா, நீங்க அப்படிதான் ஏற்றுக்கிறீங்க. போலீஸை கொண்டவன்லாம் நல்லவன். ஏன்னா ஜாதி முதல் மதம் முதல்ல வராது. இந்த யூனிஃபார்ம் போட்டான் அப்பாவி. ஏன்னா தியாகம் பண்ணா 10,000 குடும்பத்துக்கு வேலை, 10 லட்சம் கொடுத்து 2 துப்பாக்கி முழங்க கூட்டடிச்சு விட்டா முடிஞ்சு போச்சு. ஏனென்றால் யார் செய்தார்களே? சந்தன கடத்த வீரர்களுடைய கூட்டாளிகள் செய்தார்கள். அந்த கூட்டாளிகள் செய்தவர்களே ஆண்டியப்பன் விடுதலை. ஆண்டியப்பன் விடுதலை உங்களுக்கு தெரியும். நெல்லையில சிட்டி கமிஷனர் ரிட்டையர்டான கோபாலகிருஷ்ணன் அவரோட தலையில் எப்போதுமே தொப்பி அணிஞ்சிருப்பார். தெரியுமா உங்களுக்கு? அவர் தொப்பியை கலட்ட முடியாது. ஏன்னா பம்பார்ட்மெண்ட், ஷெல் பம்பார்ட்மெண்ட், பாம்பு வெடிச்சு ஷெல் அடிச்சதுல மண்டையெல்லாம் தொலைச்சிட்டு அவருக்கு நெடுநாள். அவருக்கு டாய்லெட் போறாங்க, அவர் பிடிச்சி தூக்கிதான் உட்கார வைக்கணும். யாருக்கு? சிட்டி கமிஷனர் போலீஸார், நெல்லை சிட்டி கமிஷனர் இருந்தவர் கோபாலகிருஷ்ணன். அது மாதிரி ஈனச்செயலில் ஈடுபட்டவர்களை தமிழக அரசு ஆண்டியப்பனை விடுதலை செய்கிறது. போலீஸ் நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க ஏன்னா உங்களுக்கு என்ன நாங்க கத்துற தப்பா தெரியும். ஆனா உங்களை கொன்னவன அரசாங்கம் விடுதலை பண்ணுது. ஏன்னா அது ஜாதி முதல்ல வரல. நீங்க தியாகிகள். ஏன் வீரப்பண்ண நீங்க எப்படி பிடிக்க போனீங்க? இன்னைக்கும் தேசிய லயோலா மண்டையில துப்பாக்கி குண்டு இருக்கு. குண்டு எடுத்தா இறந்து போவார். இன்னும் மண்டையில குண்டு அப்படி இருக்கு. நான் ஆளோட பேரோடு சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஐயக்கத்தனத்தை செய்தவர்கள் விடுதலை. அதே மாதிரி எவ்வளவு பெரிய தியாகம் நினைச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய தியாகம். கம்யூனிஸ்டுக்காரலாம் கூட்டணி வச்சிருக்காங்க. கம்யூனிஸ்டர்கள் அவங்க செய்த தியாகம் என்ன? லீலாவதியை கொலை செய்தவர்கள் எல்லாம் பெரிய தியாகிகள் தானே. கண்ணனும் சசிகுமாரன் தியாகிகள் தானே. அவர்கள் விடுதலையை அரசாங்கம் உடனே செய்கிறது. லீலாவதி கொலை செய்த நியாயமா? உங்களை பிள்ளைய கொள்றான் பாரு, அவனை விட கோலை எவனுமே கிடையாது. ஆனால் அந்த பெண்ணை கொலை செய்தவர்களை விடுதலை செய்தார்கள். அதுக்கு சட்டத்தின்படி ஒரு நியாயமாகப்படுகிறதா? ஆனால் எனக்கு முன் பேசிய காலம் தெளிவா சொன்னாரு. நிறைய கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைதான நிறைய பேர் நேரடி குற்றவாளிகளே கிடையாது. ஸ்கிரீனிங் அஃபென்ஸ்ல சிக்கியவர்கள் அவர்கள். அதுவும் அவர்கள் முழுமையாக விசாரிக்கப்படவே இல்லை. நீங்க வாங்க விசாரித்து விடுகிறோம் என்று சென்றவர்களை அப்படியே வைத்துக் கொண்டார்கள். ஏனென்றால் வழக்கை முழுமையாக ஜோடிப்பதற்கு சரியான ஆட்கள் கிடைக்காத காரணத்தினால் வழக்கை ஜோடித்தே உள்ளே வைத்தார்கள். திட்டமிட்டே உள்ளே வைத்தார்கள். அது மட்டுமல்லாது இந்த வழக்கை விசாரணைகள் துவக்கத்திலேயே இது தீவிரவாத வழக்கு என்று சொன்ன போது நீதிமன்றமே நேரடியாக தலையிட்டு சொன்னதை இது தீவிரவாத வழக்கு கிடையாது, திட்டமிட்ட செயல் எதுவுமே இதில் கிடையாது என்று சொல்லி இது ஒரு கோபத்தினால் ஏற்பட்ட வெளிப்பாடு என்று சொன்னது நீதிமன்றம் தான். நாங்க சொல்லல. ஆனால் அன்றைக்கு அந்த குண்டுவெடிப்புக்கு முன்பாக கலவரத்தை ஏற்படுத்தி முஸ்லீம்களை உயிரோடு அரசு மருத்துவமனைகளை டயரை மாட்டி தீய வச்சு கொடுத்தாங்க. அர்ஜுன் சம்பத் மாதிரி குற்றவாளிகளை இன்னைக்கு தொலைக்காட்சியில் வந்து தேச தலைவர் போல பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் நாட்டை பார்த்து சகிச்சு நாங்க பார்த்து உட்காந்துருக்கோம். அவன் தேச தலைவர் மாதிரி பேசிட்டு இருக்கான். இன்னும் சொல்ல போனால் தமிழக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிறான். அவர்களை இவர்கள் ஒன்றும் செய்வது கிடையாது. அவர்களை சுதந்திரமாக விளையாட்டிருக்கிறாங்க. ஆனால் சதா எம்ஜிஆர் காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பிளந்து நாசமாய் போய்விடும் என்று இணைந்த போது எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி பிடிக்க தூணாக இருப்பது இந்த சிறுபான்மை சமுதாயம். எங்க தலைவர்களால் வளைந்து குனிந்து ஏறி ஆட்சி கனியை பறிப்பதற்கு கலைஞர் அவர்களுக்கும் இன்றைக்கு திரு மு.க. ஸ்டாலின்களுக்கும் முதுகு கண்டை வளைத்து காமித்துக் கொண்டிருப்பார். என்ன எங்கள் அடிமை சமுதாயத்துடைய தலைவர்கள் எவனும் கிடையாது. இவனா தூக்கி பிடிச்சிருக்கான். ஆனால் நியாயம் என்று விடுதலை என்று வந்தால் முஸ்லிம்கள் என்றால் பாரபட்சம். முஸ்லிம்களுக்கு ஒரு நீதி, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு ஒரு நீதி. நாங்கள் தான் கேட்கிறோம். நீங்கள் உங்களுக்கு தைரியம் இருந்தால் அந்த பெண்களே கேட்கிறாங்க. சிறைவாசம் பெண்கள், குடும்பத்தை பெண்கள் கேட்கிறாங்க. இந்த நாட்டில் கருணை கொலை ஒன்று என்று சொன்னால் தயவு செய்து எங்கள் ஆண் மக்களை சுட்டுக் கொண்டு விடுங்கள். கணவன் இறந்தார் 4 மாதம் 10 நாள் இத்தா காலம் முடிந்தது என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையை கணக்கை நாங்கள் முடித்துக் கொள்வோம். ஆண் இல்லை. இதற்கு பிறகு எப்படி இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் அப்படி வாழ்ந்து போகிறோம். ஆனால் தினம் அவர்கள் சிறையிலே நாங்கள் திறந்தவெளி சிறைச்சாலையில் வாழ்கிறோம்.
கேட்கிற குழந்தைக்கு பதில் சொல்ல முடியலை. அப்பா என்று வருவார், அப்பா என்று வருவார், அத்தா என்று வருவார். கேட்கும் போதெல்லாம் பதில் சொல்ல தெரியாமல் நாங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை கட்டி அணைத்துக் கொண்டு அழுகிறோம். வாழ்வாதாரத்தை கடமை இல்லை என்று சொன்னால் விதவை என்ற காரணத்தினால் அவனால் உதவி செய்வான். ஆனால் எனக்கு கடன் இருந்தும் இல்லாமல் வாழ்கிறாள், அவளை காப்பாற்றுவாள், எங்கே போய் போராடுவாள் என்கிற கேள்வி எழுகிற பொழுது எங்கள் சமுதாயம் தலைகுனிந்து இருக்கிறது. இந்த காவல்துறை மட்டும் காரணம் அல்ல, காவல்துறையுடைய ஆட்சியாளர்களும் காரணம் தான் விடுதலைக்கு மறுப்பதற்கு காரணம். அதற்கு மேலான ஒரு காரணத்தை நான் சபையிலே குற்றம் சாட்டுகிறேன். எங்கள் இயக்க தலைவர் ஒரு மேடையில் அமரவே மாட்டார்கள். எங்க இயக்கத்தை ஒரு மேடையில் அமரவே மாட்டார்கள். இவர்கள் சிறப்பாக அளித்தாலும் திரும்பவும் மாட்டார்கள். நான் பச்சையாக எவன் என்ன யாரும் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்வேன். எங்கள் தோல்வி எங்கள் கையிலே மாட்டி சிக்கிக் கொண்டது. எங்கள் தோல்வி எங்கள் கையில். ஒரு சமுதாயத்தில் வெற்றி தோல்வி என்பதை யார் அதிகாரத்திற்கு அவன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை சமுதாயம் முறையாக கொடுத்தால், இலக்கம் ஒழுங்கா இருந்தால் திரைக்கிற ஒழுங்கா திரைப்பா அந்த படமொழிக்கு ஏற்ப இந்த சமுதாயத்தின் தலைவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எப்போதும் தீர்மானம் போட்டு, அது பிஜே விலகலுக்கு பிறகு சிறைவாசி விடுதலை என்று தீர்மானம் போட்டால் நாக்கு வலிக்க வேண்டியதான். எல்லா இயக்கம் தீர்மானம் போட்டால் நாக்கு வலிக்க வேண்டியதான். தீர்மானம் என்பது செயல்பாடுகளை காட்ட தவறியதன் காரணமாக சிறைவாசி விடுதலை காலதாமதமாகிறது. ஆனால் திரும்பியும் சொல்கிறேன், இன்னொரு காலம் வரும், சிறைவாசி நாளை விடுதலையாவான் யாரும் கடந்து வர வேண்டாம். இன்னொரு காலம் இருக்கிறது, சிறைவாசி வருவார்கள், விடுதலை உயிரோட விடமா, அவளுக்கு விடுதலை இவன் தர மாட்டான். இறைவன் நூகை எடுத்துக் கொள்வான். ஆட்சிக்கு பிறகு பிலால் காட்சியார் என்று பட்டியல் நீண்டு கொண்டிருக்கிறது. செத்தாலும் விடமாட்டேன் என்ற வார்த்தையை அடமுடித்துக் கொண்டு இந்த ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள். ஏன் தெரியுமா? இந்த ஆட்சியாளர்கள் ஆரிய RSS என்று அவர்களை குற்றம் சாட்டுகிறார்கள். நான் சொல்கிறேன், இவர்கள் திராவிட RSS. இவர்கள் திராவிட RSS சிந்தக்கம் உள்ளவர்கள். முஸ்லிம்கள் விடுதலை என்றால் இவர்கள் திராவிட RSS ஆக மாறுவார்கள். திராவிட RSS ஒன்று இருக்கு. நீ பார்த்தா நடைமுறையில் உங்களுக்கு தெரியும். தெரியுதா தெரியலையா? நடைமுறையில் யாருங்க? திராவிட RSS. கிளியரா பிராக்கெட் பண்றான் பாரு. இவன் மட்டும் வந்துடக்கூடாது. குண்டு வெடிப்பு, மத மோதல், ஜாதி அப்படி பிராக்கெட் பண்ணிக்கிட்டே வருவான். அப்போ டிடிவி தினகரன் வந்து இந்த சட்டத்தை பற்றி சொல்லும்போது சொன்னாரு, குதிரை வந்து புலி வரிச்சு குப்புறம் தள்ளிட்டான். ஒரு அரசு யாரை நான் விடுதலை செய்ய போகிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக யாரையெல்லாம் விடமாட்டேன்னு ஒரு சட்டம் போட்டது. புரியுதா? நான் யாரையெல்லாம் விடுதலை செய்ய போகிறேன் என்று சொன்னால் முஸ்லிம்கள் பேர் டைரக்டா கேட்பாங்க. இல்லை என்பதற்காக மத மோதலில் ஈடுபட்டவர்கள், ஜாதிய மோதல் ஈடுபட்ட, அப்ப அரசியல் கொலை செய்தவர்கள் புனித போராளிகளா? ஈழாவுடைய கொலை செய்தவர்கள் புனித போராளியா? எனவே பத்திரிகையாளர்கள் எரித்து மூன்று உயிரோடு எரிச்சு கொண்டான அந்த அயோக்கியர்கள் அவெல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகளா? அவங்களால நீங்க விடுதலை பண்ணுவீங்க, அதை நீங்க வரவேற்பீர்கள் பொதுமக்கள். ஆனால் முஸ்லீம்கள் கேள்வி கேட்டால் மட்டும் முஸ்லீம் சிறைவாசிகள் குண்டு வெடிப்பு செய்தார்கள். நான் தான் சொல்றேன், குண்டு வெடிப்பு நிலத்தில் ஒருவர் என்று இருவர் என்றால் அந்த ஸ்கிரீனிங் அமைப்புல மாட்டி நிறைய பேர் அப்பாவி மக்கள் அது அதிகாரிகளே சொல்லிருக்காங்க. எங்கிட்ட ஒண்ணு செய்ய முடியல, ஒன்னும் செய்ய முடியல, எல்லாம் ஜிக்ஸாக் ஆக்கி எடுக்க முடியல. ஆனா தியாகராஜன் பேட்டி கொடுத்தாரு. நான் முருகனை பிடித்து விசாரிக்கும் யாரு பேரறிவாளன் விசாரிக்கும் போது பேரறிவாளன் வந்து அவர் பேட்டரி வாங்கினு சொன்னாரு. ஆனால் இதற்குத்தான் வாங்கின நான் தான் சேர்த்தேன் என்று ஐபிஎஸ் கேட் அதிகாரி சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே உச்ச நீதிமன்றத்தில் அந்த வார்த்தைகளை தூக்கிட்டு போறாங்க. போராடுவதற்கு வாய்ப்பாக அரசு அதிகாரம் சொல்லுகிறார்கள். அதே போல் 100 இருக்கு. ஒருவனை விடுவிக்க வேண்டும் என்று அரசு மனசு வைத்தால் விடுதலை செய்யலாம். 161 சரிமான சட்டம். மாநில அரசு பல்கிஸ் பானு கற்பழிப்பு கொலை குஜராத் 2002 5 மாத கற்பனை பண்ண கற்பழித்தான், கொலை செய்தான், வைத்து தீய போட்டான், 7 பேர் அடிச்சே கொண்டான், 11 பேரை விடுதலை செய்தான். சுப்ரீம் கோர்ட்டுக்கு பல்கிஸ் பானு போனாங்க. என்ன சொன்னாங்க? சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு? 161 பிரிவுபடி மாநில அரசு விடுதலை செய்தால் அதை தடுக்கிற அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. உச்ச நீதிமன்றம் சொன்னவர்கள் சிறைவாசி விடுதலைக்கு மட்டும் மாநில அரசு வேகமா போய் எங்க மாநில அரசு உரிமையில் ஒரு மண்ணும் கிடையாது, அவர்கள் குற்றவாளிகள் தான், சிறைகளில் மொபைல் வைத்திருந்தார்கள், இன்னும் அதே சித்தங்கத்தோடு இருக்கிறார்கள். அப்போ ராஜி கொலை வழக்கில் மாட்டாவேன்னா திருந்திட்டானா, சவு அறிஞ்சிட்டானா? எல்லாருமே ராஜி கொலை வழக்கிலே சிக்கியவர்கள், கைது செய்யப்பட்ட தண்டனை அனுமதித்துக் கொண்டவர்கள் எல்லாம் சிறைக்குள்ளே மொபைல் யூஸ் பண்ணவில்லையா? மொபைல் யூஸ் பண்ணலையா? நளினி முருகன் எத்தனை வாட்டி மொபைல் மாட்டுச்சு? சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசு அபிடவிட் போடுது, முஸ்லீம் சிறைவாசி விடுதலை செய்யக்கூடாது, சிறைக்குள்ள மொபைல் வச்சிடலாம். காரணம் சொல்லுது. இன்னும் அதே சித்தாந்தத்தோடு வாழ்கிறார்கள். அப்போ விடுதலை புலிகள் எல்லாம் இருந்தவங்களா சித்தாந்தத்தை மாத்திக்கிட்டாங்களா? மாத்திக்கிட்டாங்க என்று சொன்னால் இதை வைத்து நீங்கள் நம்புகிற விடுதலைக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்கள் என்ற என்னுடைய கேள்வி. ஆகதான் சொல்கிறோம், நியாயம் என்றால் சமமாக நீங்கள் பங்கிடுங்கள்.
இது சமூக நீதி நிலைநாட்டுகிற நாடு. ஜாதி மதங்களை கடந்து எவன் செய்தான் தப்பு என்று சொல், அல்லது எவன் கொலை செய்தான் சுட்டு தள்ளுவோம் தூக்கில் போடுவோம் என்று சொல். எவன் எந்த முஸ்லிம் சிறைவாசியை நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம். போட்ட அவனை தூக்கி தள்ளு. எவன் கொலை செய்தால் கொலைக்கு பதில் அரசாங்கம் தூக்குதான் போடும். சுட்டு தள்ளுவோம் என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் ஒரு சமூகத்தை விடுதலை செய்வோம். தமிழ் போராடிகள் விடுதலை. ஏன் சீமான் கத்தி சீமான் அரசியல் செய்து சீமான் வலிமை அடைந்து வாழ்கிற காரணத்தினால் சீமானுக்கு முன்னாடி நான் விடுதலை செய்கிறேன் என்று போட்டி போட்டுக் கொண்டு 2 திராவிட ஆட்சிகள் விடுதலை செய்கிறதா? முஸ்லீம்களுக்கு மட்டும் கேட்க ஆடல. ஏன் தெரியுமா? போட்டி போட்டுக்கொண்டு அடிமையாக இருக்க மட்டும் இங்க கட்சி தலைவர் ஓடி இருக்கான். நான் குனிதேன், நீ குனித, நான் குனிதை, தலைவா ஏன் முதுகலை யாரு என்று எங்க தலைவன் ஓடுதான். ஆனால் அந்த சமூகம் அப்படி இல்லை. தமிழ் மக்களுக்காக கோரிக்கையுமே இருந்தது கிடையாது. எந்த கோரிக்கையும் இல்லை. ஒன்லி ஒன் டிமாண்ட், சிறைவாசி விடுதலை தவிர இன்னும் கிடையாது. ஆனால் அதை கூட நிறைவேற்ற அரசு மறுக்கும் பொழுது நீங்கள் நான் கோரிக்கை கோரிப்பதற்கு காரணம் உண்டுபடாதவரை இந்த கோரிக்கையை ஈமானியர் அம்சம் சிறைவாசிகளின் விடுதலையும் ஒரு ஈமானியர் அம்சம் தான் என்று மார்க்க ரீதியாக போதனை செய்யப்பட்டு முஸ்லிம்கள் சிஏ என்ஆர்சி போராட்டத்திற்கு அணிவகுத்ததை கொண்டு வராத வரை ஒரு காலம் இந்த விடுதலை சாத்தியப்படாது. உங்கள் கட்சி தலைவர் அடிமை தலைவர்களை கேட்டால் 2 சீட்டுக்கு 1 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஓடி விரட்டி விடுவாங்க. நாட்டை தொங்க போட்டு நக்கிட்டு என் தலைவர் 3 சீட்டு கொடுத்தாங்க ஓடி வந்துடுவான். சிறைவாசி விடுதலை கவலைப்பட மாட்டாங்க. ஆகவே சொல்லுகிறேன், தயவு சமுதாயமே நாமே நம்மை சரி செய்து கொண்டால் எல்லா குர்ஆன்ல 13 எந்த சமுதாயம் தன்னைத்தானே மாற்றிக் கொள்ளாத வரை அந்த சமூகத்தை அல்லாஹ் சீர்திருத்தவே மாட்டான். அல்லாஹ் சீர்திருத்த வேண்டுமா? நம்மை சரி செய்து கொண்டு கசப்புகளை பொறாமைகளை போட்டிகளை கலைந்துவிட்டு ஒரே மனையில் மக்களை அழைத்துக் கொண்டு வந்தால் இந்த மக்கள் வருவார்கள். அரசாங்கம் திரும்பி பார்க்க திரைக்கதவுகள் தானாக திறக்க வைக்க முடியும் என்று சொல்லி இரண்டாவது ஆன்லைன் ரம்மி வெறும் 6 முடிக்கிறது தட்டி முடிச்சுக்கிறேன். ரொம்ப சீரியஸா இருக்க போறது கிடையாது. அப்துல் குரு கொலை வழக்கில் உச்ச நீதிமன்றம் ட்ரையல் எந்த ப்ரூவும் பண்ணல. அரசு தரப்புல அப்துல் குரு குற்றவாளி எந்த நிறுவனம் கிடையாது. ஆனால் உச்ச நீதிமன்றம் அவரை தூக்கு தண்டனை போட்டு எப்படி தெரியுமா? எந்த சாட்சியும் நிரூபிக்கப்படல. கன்சென்சஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன், இந்திய குடியுரிமை மக்களின் ஏகோபித்த மனசாட்சியின்படி அப்துல் குரு குற்றவாளி, நாங்கள் அவரை தூக்கில் போட்டோம். சொன்னாங்களா இல்லையா? அதே மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் ப்ளூ கிராஸ் சொசைட்டி எதிர்த்துட்டான் சுப்ரீம் கோர்ட்டை. மானை வதை செய்யக்கூடாது. ஆனால் தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக இறங்கி போராடி தமிழக மக்களின் உரிமை கான்சென்சஸ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழக மக்களின் ஏகோபித்த உரிமை என்று போராடிய போது நாடாளுமன்ற சிறப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஜல்லிக்கட்டு அனல் பறந்தது. அதேதான் சொல்கிறோம். உச்ச நீதிமன்றமே 1968 போட்ட சட்டத்தை தூக்கி வச்சுக்கொண்டு கேம் ஆஃப் ஸ்கில் கிடையாது. 3 4 5 பேரும் இன்டர்நெட் கட்டாயிரம் என்ன பண்றது? ஒன்னும் செய்ய முடியாது. தோட்டம் வேண்டும் செய்யப்படும். அப்பாவி குடும்பத்தில் பெண்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். ஆகவே தமிழக மக்களின் ஏகோபித்த கான்சென்சஸ் ஆஃப் தமிழ்நாடு, இது தமிழக மக்கள் இதை வெறும் போராட்டமாக எடுத்து அது போன்று அணுகக்கூடிய சூழ்நிலை தமிழ் உடனடியாக முஸ்லிம்கள் சிறைவாசி முஸ்லிம்களை விடுதலை செய்ய வேண்டும். காரணதாரியம் சொல்லாதீர்கள். தண்டனை என்ற அனைவருக்கும் கொடுங்கள். விடுதலை எல்லாரையும் புகாம என்னுடைய கேள்விதான். கண்டிக்கிறியா? தூக்குதல போட்டு தூக்கிறிய பாய் இந்த எவனையும் பார்க்காத. எல்லாம் பலகாரமே போயிடும். ஏன் பாதிச்சதான். ஆனா விடுதலை உண்டா? இதான் சமமா பாரு. ஆன்லைன் ரம்மி நல்லா தெரிஞ்சுக்கிறியா? நாளை இளைய தலைமுறை மட்டும் நம்ம வீட்டு பெண்கள் அதில் சிக்கி இருக்காங்க. நிறைய பெண்கள் அந்த ஆன்லைன் ரம்மியில் சிக்கி இருக்காங்க. வெளியே சொல்ல முடியாம ஆண்கள் தவிர்த்துட்டு வரான். இந்த நிலையை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் வருமுன் காப்பவன் அறிவாளி. அவை தமிழக அரசு அறிவாளித்தனமாக சட்டத்தை தடை செய்திருக்கிறது. உடனடியாக ஆண்டு ரவி அவர்கள் தடை சட்டத்திற்கு கையெழுத்திட வேண்டும் என்று சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தோவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.